ஹலோ கிங்ஸ் ஜெனரேஷன் ஃபேமிலி, கிங்ஸ் ஜெனரேஷன் சபையில் இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் வாழ்த்துதலை சொல்கிறேன். நான் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் தான் பேசுகிறேன். இந்த ஆடியோ கிளிப் நான் நம்முடைய சபை மக்களுக்காக மாத்திரம்தான் போடுறேன். ஆனால் இது எப்படியும் யூடியூபுக்கு வந்துடும். எல்லா சபைகளில் உள்ள பாஸ்டர்ஸும் கேட்பாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அந்த ஆடியோ போகும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் தெரிந்ததை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்பதாக இதை கேட்கிற எல்லா மற்ற சபை ஆட்களுக்கு, மற்ற ஊழியர்களுக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு, கிங்ஸ் ஜெனரேஷன் சபை அல்லாத மற்றவர்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருடைய பிரச்சனையை நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டோ இல்லை அதை குறித்த காசிப் பண்ணிட்டோ இன்னொருத்தங்களுக்கு அனுப்பிட்டு அதை நம்ம தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணிட்டோ இல்லை அந்த இன்னொருத்தருக்கு காயத்தை கொடுக்கறத நம்ம எப்பவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது. அது நமக்கு நல்லது கிடையாது. நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவாராக. கிங்ஸ் ஜெனரேஷன் சபை மக்களோடு நான் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்திலிருந்து நான் பேசலை. ஏன்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூர்ல இல்லை, வெளியே போயிட்டேன். நான் இந்த ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ற ஒரு கட்டாயத்தில் நான் வந்ததுனால வேற வழி இல்லாமல் நான் ரிலீஸ் பண்றேன். இந்த ஆடியோவில் நான் எல்லாம் பேச போறது கிடையாது. சில விஷயங்களை நம்முடைய சபை திறக்கப்படும் பொழுது ஜூன் 1ஆம் தேதி நம்முடைய சபையை மறுபடியும் கோயம்புத்தூர் பட்டணத்தில் திறக்கவிருக்கிறோம். எந்த கட்டடத்திற்காக நீங்க நிதி கொடுத்தீங்களோ அதே கட்டடத்தில் தான் நம்முடைய சபை ஆராதனை தொடங்கவிருக்கிறது. ஸோ நீங்க ஒருவேளை நாங்கள் ஆல்ரெடி வேற சபைகள் நாங்கள் போயிட்டோம், இல்லை சிலர் இனி இந்த சபைக்கு நாங்கள் வர விரும்பலன்னு சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை மனதார நான் ரிலீஸ் பண்றேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். கிங்ஸ் ஜெனரேஷன் ஆரம்பித்து 5 வருடங்கள் ஆகிறது. இந்த 5 வருஷத்துல எத்தனை தியாகங்களை நான் சபைக்காக செய்திருக்கிறேன், இந்த சபை வளர்ச்சிக்காக செய்திருக்கிறேன், மக்களுடைய தேவைகளுக்காக செய்திருக்கிறேன். எத்தனை ஆயிரம் ஜனங்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார்னு நீங்க எல்லாம் சாட்சி பார்த்திருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த ஊழியத்தில் இருப்பதையும், ஆண்டவர் என்னோடு இருப்பதையும் பாடல்கள் மூலமாக, பிரசங்கத்தின் வாயிலாக எத்தனையோ ஹீலிங் டெஸ்டிமனிஸை நீங்க கேட்டு கர்த்தர் என்னோடு இருப்பதை கண்டுதான் கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் நம்ம சபையில சேர்ந்தீங்க. என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் பொது இடத்தில் பேச விரும்பவில்லை. அதை செய்யவும் மாட்டேன். ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்ல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன். அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும். அதற்கு எதிர்த்தரப்பினர், என்னுடைய ரீமாவுடைய குடும்பத்திலிருந்து அவங்க செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் டீசென்டா நடந்துக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன். என் குடும்ப பிரச்சனையை நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் சந்தித்து வருகிறேன். ஆனால் நானும் அவளும் அதை மேற்கொண்டு ஜெபத்தினாலும் அறிவுரைகளினாலும் மேற்கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம். அந்த பிரச்சனையை நான் அவசியப்படும் பொழுது சொல்றேன்னு சொல்லிட்டேன். அண்ட் பொது வளத்துல நான் சொல்ல மாட்டேன், பொது தளத்துல நான் சொல்ல மாட்டேன். நான் அது கடந்த ஒரு 2 வருடமாக கொஞ்சம் டாக்ஸிக்கா மாறி, அண்ட் குறிப்பா இந்த ஜூன் மாதத்திற்கு முன்பதாக சில காரியங்கள் நிமித்தமா எனக்கும் அவளுக்கும் உண்டான சில வாக்குவாதங்கள், சில கான்வர்சேஷன்ஸ்ல நான் 2 முறை சொல்லியிருந்தேன். இதற்கு அப்புறமும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்தால் அது டிவோர்ஸை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு, வேண்டான்னு சொன்னேன். அதன் பின்பதாகவும் அது நடந்தது. ஸோ அதனால நான் அதை முழுசா சொல்ல விரும்பல. ஸோ ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல இருந்து நான் வெளியே வந்தேன். ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டேன். ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்க கிட்ட சொன்ன காரியம், இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம், நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன். என்னன்னா, நான் என்னுடைய ஊழியத்துல இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுது யாருமே என் கூட இல்லை. எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் யாரும் நான் நியமிக்கல, அசோசியேட் பாஸ்டர் யாரையும் நான் நியமிக்கல.
ஆனா ஊழியம் வளர கொஞ்ச நாட்கள், நம்முடைய சபை வந்து YMCA தான் ஆரம்பித்தோம், கோயம்புத்தூர் YMCA. கொஞ்ச நாள் ஆக ஆக சபை வளர்ந்தது. அப்புறம் கொரோனா காலத்துல எல்லா சபையும் மூடப்பட்டது. அதன் பின்பதாக வேறொரு இடத்துல தொடங்க வேண்டும். ஏன்னா கொரோனா காலத்திலும் நம்முடைய எண்ணிக்கை மெம்பர்ஸ் வந்து ஆன்லைன் மூலமா அதிகமானாங்க. அவர்கள் எல்லாம் வந்தா வேற ஒரு இடம் தேவைப்படுமேன்னு சொல்லிதான் நம்ம வந்து வேற ஒரு இடத்தை நோக்கி போகிறோம். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு நபர் வந்து எனக்கு அறிமுகமாகிறார். அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன். பெயரை சொல்வதற்கு பயம் இல்லை, பயத்தினால் அல்ல, நான் தைரியமா சொல்வேன். சீக்கிரம் ஒரு நாள் வெளியில அதை சொல்ல போறேன் நான். ஆனா சொல்றதுக்கு பதிலாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் அது யாருன்னு தெரியும். அவரை தான் என் சர்ச்சில் எனக்கு அசோசியேட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். கிங்ஸ் ஜெனரேஷன் சபையில் அவர் தான் ட்ரூத் டைம் எடுப்பார். அவருக்கு கிராஸ்கட் ரோட்ல அவங்க அப்பாவுக்கு, அவங்க தகப்பனாருக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு பில்டிங். அந்த பில்டிங்ல மொட்டை மாடி இருந்துச்சு. அந்த மொட்டை மாடியை அங்க ஏற்கனவே ஒரு பழைய பில்டிங் சிறிய அளவில் இருந்தது, உபயோகத்தில் இல்லாமல் இருந்தது. அப்ப அவர் சொன்னாரு, எங்க மொட்டை மாடியில் வேணா நம்ம சபா கட்டிக்கிடலாம், நம்ம அங்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னாரு. அப்ப இது விஷயமா நாங்க அவங்க வீட்டில் போய் பேசணும், அவங்க தகப்பனாட்ட பேசணும். அப்ப அவங்க சொன்னது, ஏற்கனவே இருக்கிற அந்த சின்ன உபயோகத்தில் இல்லாத, யூஸ்ல இல்லாத ஒரு சின்ன பில்டிங், அந்த மொட்டை மாடியில ஒரு 2/4 தான் இருந்துச்சு அந்த பில்டிங். அது ஏற்கனவே அந்த இன்டீரியர் எல்லாம் இடிஞ்சு போய் தான் இருந்தது. நீங்க அதை இடிச்சிட்டு நீங்க உங்களுக்கு தேவையானதை கட்டிக்கோங்க, உங்க காசுல கட்டிக்கோங்க. ஆனா உங்க காசுல நீங்க எவ்வளவு கட்டுறீங்களோ அதை நான் வந்து அட்வான்ஸ் தொகையாக எடுத்துக்கொள்கிறேன்னு அந்த நபர் வாக்கு கொடுக்கிறாரு. அவர் வாக்கு கொடுத்ததுனால